ரெண்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று நாமக்கல் காவல் நிலையத்தில், இன்னொன்று கரூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது சார். ரெண்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரெண்டு எஃப்ஐஆருமே ரொம்ப வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விதிமுறைகளையும் இவர்கள் பின்பற்றவில்லை. இவங்க பின்பற்றாததினால்தான் கட்டுக்கடங்காத கூட்டம், கூட்ட நெரிசல், அதனால் ஏற்பட்ட மூச்சு திணறல், அதன் விளைவாகவே இந்த அசம்பாவிதம் நடந்தது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் முக்கியமான பாரதிய ஜனதா கட்சி, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் காவல்துறை தங்களுடைய கடமையை சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சார், இது நடந்து முடிந்து விட்டது இந்த சம்பவம். இனி வரக்கூடிய நாட்களில் இப்படியான ஒரு அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூடுதல் கவனத்தையும் நம்ம எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சார், இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? முதல்ல எடுக்க வேண்டியது விஜயோட தாவேகா என்ற கட்சி தான் பொறுப்பற்ற முறையில் நடந்து ஆடியோ ஷிஃப்ட் பண்ணுங்க. ஆதாரங்கள் வந்து பண்ணிட்டு முதல்ல எடுத்தீங்கன்னா இதை வந்து எப்படி சொல்ற பாக்கணும்னா, ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன் தான். மரங்கள்லாம் விட்டுறாங்கல்ல, அது வந்து ஒரு காலத்துல வந்து பெரும் வெள்ளத்துக்கு ஏற்படும், வெள்ள சேதம் ஏற்படும், மலைகள் உருண்டு விடும் சொல்றது ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன். அதே மாதிரி இந்த விஜயின் பிரச்சார பயணம் திட்டமிட்ட விதம் எல்லாமே வந்து பார்க்கும்போது முதல் திருச்சியிலிருந்து இன்று கரூர் வரைக்கும் வந்து முன்னாடியே இது ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன், இது நடக்கும் என்ற பயம் எல்லாருக்குமே இந்த அச்சம் என்று இருந்தது. ஏன்னா நான் வந்து பல 40-50 வருடங்களாக பொதுக்கூட்டங்களை பார்த்திருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா எல்லாருமே, எல்லாம் ஈவன் சீமான் பொதுக்கூட்டம் கூட நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு முறையாக தான் நடக்கும். அப்ப வந்து அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இந்த சனிக்கிழமை மட்டும் போராட வைக்கிறது, இந்த சனி விரதம் மாதிரி சனிக்கிழமை மட்டும்தான் நாங்க பேசுவோம், நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய திட்டம் தான். அந்த திட்டமே ஒரு அதாவது என்னன்னா, இது வந்து இந்த படுகொலைக்கு திட்டமிட்டு செய்யப்படவில்லை, எனக்கு கல்பகல் ஹோமிசைடு சொல்ல, அதாவது நோக்கம் இல்லாமல் ஆனால் ஒரு தவறினால் நடந்த படுகொலை அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன் சொல்றேன்னா, 7 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஆனா 7 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு பிரச்சார பயணம் பண்ணீங்க, அது ஒரு கட்சியோட முடிவு. ஆனா அது எப்படி பண்றீங்கன்னா, சனிக்கிழமை தான் நான் வருவேன், ஏன்னா எல்லாரும் லீவ்ல இருப்பாங்க அப்படிங்கிறது. அது என்னன்னா, கூட்டம் சேர்க்கறதுக்கான ஒரு முதல் அவங்களோட ஐடியா வந்து பெரிய கூட்டத்தை காமிக்கணும், மாசத்தை காமிக்கணும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி டீம் ஒண்ணு இவரை பத்தி ஒரு பெரிய பிம்பத்தை கட்டி அமைச்சிருக்காங்க. நீங்க வந்து வந்தா அதான் வெற்றி தலைவர் தான் ஒரு பத்திரிகையாளர் வந்து அவருக்கு அவங்களோட ஒரு பத்திரிகை தொடர்பாளர் இருக்காரு, வந்து வெற்றி தலைவர் எந்த வெற்றியும் பெறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என்னன்னா, அதுல இரண்டாவது கட்டம் என்னன்னா, தாமதமாக வருவது. இப்ப நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சு. 8:45க்கு நாமக்கல் கூட்டம், அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. அது வந்து இப்ப 8:40 8:45 சென்னை விமான நிலையத்துக்கு வராரு. இதுதான் முதல் வந்து என்ன, அதுல அதோட நோக்கம் என்னன்னு நான் சொல்றேன்னா, அங்க கூட்டம் சேர்த்தோம், கூட்டம் சேர்ற வரைக்கும் இருக்கட்டும். அப்ப வந்து என்னன்னா, அங்க மக்கள் வந்து சீக்கிரமே கூடிடுறாங்க. காலையிலேயே 8:45 7:45 வந்துடுறாங்க. வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, ஒரு ஊர் கூட்டம் கிடையாது, பல பேர் நைட்ல வந்து தங்கியிருக்காங்க. அப்ப என்னன்னா, மக்கள் கூட்டம் சேருது. ஆனா இவர் வந்து 8:45 கிளம்பி 10 மணிக்கு திருச்சி போய் 90 கிலோமீட்டர்ஸ் 90 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி அவர் போய் சேர்ந்து அங்க மீட்டிங் அட்ரஸ் பண்ணது அதே மாதிரி 2 மணி, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்ப 6-7 மணி நேரம் அந்த மக்கள் எல்லாம் எந்தவித ஏற்பாடும் இல்லை, தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. அப்ப என்னன்னா, இன்னொன்னு இந்த ஊடகங்களோட பணி, ஊடகங்கள் வந்து அவர் வீட்டுல இருந்து கிளம்பி விட்டார், அவர் வந்து குளிக்கிற சீனை மட்டும்தான் காமிக்கல, என்னன்னா பல் தேய்த்து விட்டார், இப்போது வெளியே வருகிறார் இப்படின்னு அவர் இங்க இருந்து கிளம்பி நீங்க அவர் பயணத்துக்கு போற வரைக்கும் இது ஒரு 3-4 வாரமே இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, இந்த எதிர்பார்ப்பை எதிர செய்வது என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு பணியா இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றாங்கல்ல, அவங்க வந்து விஜய்க்கு பெரிய கூட்டத்தை காட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவரு வந்து வரும்போது இந்த சினிமா பிம்பம் என்பது முன்னாடி இருந்திருக்கு எல்லாருக்குமே. ஆனா சினிமாக்காரர்களை பாக்குறது ரொம்ப ரேர், இப்ப பார்க்க முடியாது. அவங்க ஷூட்டிங் நடக்கும்போது தான் பார்க்கலாம். இந்த காலத்துல எப்படி பண்ணலாம், சினிமாவில் முன்பே கூட்டப்படும் பிம்பத்தை வந்து ஊதி பெரிதாக்கிறது. இன்னைக்கு ரீல்ஸ் அது இதுன்னு சமூக வலைத்தளங்களை வந்து தொடர்ந்து அவரை பற்றிய பிம்பங்கள்லாம் வருது, பின்னணி இசையோட போடுறாங்க. அப்ப இந்த ஊடகம் வந்து இப்படி ஒரு பண்ணும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருது, விஜயை பார்க்கறதுக்கான கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்துலதான் அவருக்கே வந்து நம்பிக்கை இல்லை, அவர் கூட்டம் வருமானு தெரியலங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைச்சது. ஏன்னா திருச்சியில பேசாத விஷயம் ஐ திங்க் நாகப்பட்டினத்திலயும் அதை அடுத்த ஒரு விஷயத்துல பேசும்போது, நானும் என்னமோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம் அப்படின்னு சொல்ற, அப்பதான் அவருக்கு வந்து பெரிய கூட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வருது. அப்ப என்ன பண்றாரு, திருச்சியிலேயே இந்த பிரச்சனை தொடங்குது.
திருச்சியில வந்து ஒரு மரக்கடைக்கு விமானத்தை மரக்கடை வர்றதுக்கு அவ்வளவு லேட் ஆகுது. அது போலீஸோட கண்டிஷன்ஸ் எல்லாம் மீறி தான் வராங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. கோர்ட்ல வந்து கேஸ் போட்டாங்க. அதாவது இது பாரபட்சம் காமிக்கிறது இந்த அரசு, அதாவது இந்த கூட்டத்தை அனுமதி கொடுப்பது, இடத்துக்கு அனுமதி எல்லாம் பாரபட்சம் கேஸ் கேட்டப்போ உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு அப்சர்வேஷன் சொல்றாங்க. தலைவராகிய நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி உயரமான இடங்களில் நின்று அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு? அப்புறம் தொண்டர்களுக்கு கட்டுப்படுத்தும் தலைவர். இதெல்லாம் வார்னிங் முன்னாடி இருக்கு. போலீஸும் இன்னைக்கு பல சொல்றாங்க, இவர்கள் சொல்றது எதுவுமே கேட்கறது இல்ல. ஒண்ணு நீங்க விடுங்க, ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங்ல, அந்த விக்கிரவாண்டி மீட்டிங்ல பாத்தீங்கன்னா மரத்துல ஏறாத இறங்குங்கிறாரு. இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த எவ்வளவு பெரிய டேஞ்சர் இது. எங்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்ல, மரத்துல ஏறுறாங்க, மின் கம்பத்துல ஏறுறாங்க, கோவிலுக்கு மேல நிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் ஸ்பீக்கர் மேல ஏறி நிக்கிறாங்க. அப்ப அந்த கட்டுப்படுத்த முடியலன்னு அப்பவே தெரியுது. அவங்க வேண்டுகோள் வந்து தலைவர் வருகிறார், நீங்க எல்லாம் வந்து பாட்டு பாடுங்க, இல்ல வந்து கோஷம் எடுப்புங்கன்னு சொன்னீங்க. நீ வேறாத இறங்கு அங்க இருந்து போகாத இங்க போகாத. அப்புறம் வந்து அவங்க தொண்டர்களையே கட்டுப்படுத்துறதுக்காக அந்த இது மேல ஏறி வரக்கூடாது, அந்த ரேம்ப் வாக்குன்னு பண்றாங்க. அதுவும் இந்த ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க இப்படி நடக்கணும், இப்படி திரும்பணும், இப்படி சிரிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இவரு வந்து அதுக்கு பயந்து அதை அனுசரித்து நடக்கிறாரு. இந்த ரேம்பிள் நடக்கும்போது அங்க மேல ஏறுறதை தடுக்கிறாங்க. கிரீஸ் தடுக்கு எந்த கட்சி கூட்டத்தாலும் நடந்திருக்காரு இத்தனை வருஷத்துல, அவங்க கட்சி தொண்டர்களே. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வரும்போது நீ நேரா வென்யூக்கு வர முடியாது. முன்னாடி எல்லாம் எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதா மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா வென்யூ ஒண்ணு இருக்கும், அங்க வந்து நேரா வந்துடுவாங்க. அந்த இடத்துல அந்த தலைவருக்கு போவதற்கு ஒரு வழி இருக்கும். தொண்டர்கள் வந்து ஒரு கை கோர்த்து நிற்பாங்க. தொண்டர்கள் பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க இந்த பிளானிங்ல. மேடைக்கு நேரா போவாங்க, பேசிட்டு வருவாங்க, அது பாட்டுக்கு அமைதியா நடக்கும். அப்ப லேட்டா வர எம்ஜிஆர் ரொம்ப 8 மணி நேரம் 9 மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு. காமராஜ் அண்ணா வந்து 10 மணி நேரம் லேட்டா வந்திருக்காங்க. அவங்க லேட்டா வர்றதுக்கு காரணம் வரிசையா மீட்டிங் அட்ரஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அண்ணன் விஜய் என்ன பண்றாரு, வீட்டுல இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கே வேணா லேட்டா பண்ணும். அப்ப தாமதப்படுத்துது என்பது இந்த ஸ்ட்ராட்டஜில ஒண்ணு. அதுலதான் இது வந்து இப்படி இதெல்லாம் போறதே வந்து ஒரு டேஞ்சரஸான ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து அந்த கட்சியோட ஒரே ஒரு விஷயம், இந்த கட்சியோடைய ஜெகதீஸ்வரன் வந்து முன்னாடி ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவர் இன்னைக்கு சொல்றாரு ஒரு இன்டர்வியூல, விக்கிரவாண்டியிலே 400 பேர் மயக்கம் போட்டு விழுந்ததாக புஷி ஆனந்த் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஜெகதீஸ்வரன் அப்ப அந்த கட்சியில இருக்காரு, ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்காரு. 400 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மதுரையில 5 பேர். அதாவது இந்த மயக்கம் போட்டு விழுவது நாமக்கல்ல, இந்த கரூருக்கு முன்னாடி நாமக்கல்ல ஒரு 40 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இது எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, ஜெகதீஸ்வரன் ரொம்ப டேஞ்சரஸா என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு மோசமான மனிதாபமே இல்லாத ஆளு அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாருன்னா, இவர் அந்த ஜான் குமார் சரியாரோ ஒருத்தருக்காரு ஆரோக்கியசாமி, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அவர்கிட்ட, ஏன்னா இந்த சம்பவம் எதுக்குமே விஜய் வந்து வருத்தம் தெரிவிக்கவே இல்லை. தன்னுடைய தொண்டர்கள் மயக்கம் போட்டு விழுந்த பத்தி அவர் கவலையே இல்லை. ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன 5 பேர் தானே மதுரையில 5 பேர் இருந்திருக்காங்க, 5 பேர் தானே சேர்த்திருக்காங்க. இன்னொன்னு இவர் வந்து பஸ்ல வரும்போது இப்படி ஓடி வராங்க, ஒரு தலைவர் வந்து நிறுத்தினாங்க, இப்படி ஓடி வராங்க, பாத்தீங்கன்னா பைக்ல இடிச்சு விழுவுறாங்க. இது முன்னாடியே நடக்குது. இந்த டே இப்படி அதான் வெயிட்டிங் டு ஹேப்பன்ங்கிறதுக்கு திருச்சியில இருந்தே நமக்கு ஆதாரங்கள் இருக்கு. அப்புறம் போலீஸ் சொன்னதை கேட்கல. ஓகே சார், ஓகே.